ஸ்ட்ரீட் ஸ்டைல் பன்னீர் மோமோஸ் பண்ணலாமா? இது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டோவை 10 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணிட்டே இருந்தா இது நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ டோ ட்ரை ஆகாம இருக்க மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி இது 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் ஆக விட்டுருங்க. இப்போ ஃபில்லிங்க்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக்க ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப் கேபேஜ், 1/2 கப் கேரட் அண்ட் 1/4 கப் கேப்சிகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 1 or 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு கிரேட்டட் பன்னீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டோவை இப்போ ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டோவை ஈக்குவல் சைஸ்ல டிவைட் பண்ணி பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டோ பால் எடுத்து ரோலிங் பின்ல வச்சு தின்னா ஈவனா ஃபிளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஸ்டஃபிங்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து சென்டரா பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோவோட ஒரு சைடுல இருந்து ப்ளீட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எண்ட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்கை உள்ள தள்ளின மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. டோ எக்ஸஸா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா டாப்பை மட்டும் பிஞ்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி கடாயில கீழே வாட்டர் ஆட் பண்ணிட்டு மேல மோமோஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 10 to 15 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பன்னீர் மோமோஸ் ரெடி. மோமோஸ் சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க.